அபி, என்ன நடக்குது இங்க? வீட்ல கல்யாணம் நடக்குதா இல்ல ஸ்கூல் ஃபங்க்ஷனா? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு ரொம்ப கோவம் வருது. எதுக்குப்பா கோவப்படுற? கோவம் இல்ல, அதாவது இங்க சங்கீத் ஃபங்க்ஷன்ல என்ன நடக்குதுன்னே புரியல. நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? கிராணி என்கிட்ட இந்த சங்கீத்தை பிடிக்கலன்னு சொல்றாங்க. ஏதோ கேம் ஷோ மாதிரி இருக்குன்றாங்க. இவங்க சொல்றது சரிதானே. எங்க காலத்துல எல்லாம் நாங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுவோம். ஆனா இப்ப பாரு, எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஜெயிக்கிறதுக்கு. ஆமா அபி, எனக்கும் டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. அப்படியா? அபி, இது நம்ம நேகா கல்யாணம், அதனால நம்மளும் டான்ஸ் ஆடணும்ல. ஒரு நிமிஷம். ஏய் பிரபா, இங்க வா. அது நம்ம கிரானிஸ் டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்படுறாங்க. நீ போய் டிஜே கிட்ட சொல்லி சூப்பரான டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு நல்ல சாங் போட சொல்லு. எனி சாங்ஸ். அட அவ்வளவுதானே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கம் ஆன் பார்ட்டிஸ், வாங்க. ஓகே. இவகிட்ட எப்படி பேசுறது? எல்லாரும் இருக்காங்களே, இவளை எப்படியாவது தனியாக கூட்டிட்டு போய் பேசணும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலையே. எப்ப பார்த்தாலும் இவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். பிரக்யாவை என்னால திட்ட முடியும், ஆனா அபிய எதுவுமே சொல்ல முடியாது. கேட்டா எல்லாரும் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணுவான். ஒருவேளை அந்த ட்ரிங்கை பிரக்யா மேலே தள்ளி விட்டா ட்ரெஸ்ஸில் கரைப்பட்டுடுச்சுன்னா அதை க்ளீன் பண்ண அவள் எப்படின்னு தனியாக போய் தான் ஆவா. அந்த நேரத்தில் நான் அவகிட்ட பேசிடுறேன். ஐம் ரியலி சாரி. என்னால் உனக்கு அடிபட்டுச்சா? அடிபட்டுடுச்சா? இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. த்ரிஷா, நீ போய் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வா. இல்ல, எனக்கு அடி எதுவும் படல. கிளாஸ்ல லைட்டா கேறிடுச்சு, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். ஒருவேளை உனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னா நான் உன்னை ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாருங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. பாட்டி, நீங்க பயப்படாதீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க. போய் உட்காருங்க. இட்ஸ் ஓகே. நீங்க ப்ளீஸ் சங்கீத்தை என்ஜாய் பண்ணுங்க. இல்லனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ப்ளீஸ். ஆர் யூ ஷூர் நீ ஓகே தானே? யா, நான் நல்லா தான் இருக்கேன். நான் ட்ரெஸ் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு ஓகே, வரேன். தென் எக்ஸ்கியூஸ் மீ. சாரி. இட்ஸ் ஓகே. இது ரொம்ப மோசமான ஐடியா. அவகிட்ட பேசணுங்கிறதுக்காக அவளை காயப்படுத்திட்டேன். அவளுக்கு ரொம்ப வலிக்கும்ல.
எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். எரியுதா? நமக்கு பிடிச்சவங்க நம்மளை காயப்படுத்தினா இன்னும் அதிகமா வலிக்கும். நம்ம கல்யாணம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆ, நம்ம கல்யாண நாள் ஞாபகம் இருக்கா? ஆ, ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நாம நிறைய ப்ராமிஸ் பண்ணோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கு கொடுத்தோம். ஆ, ஞாபகம் இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் அன்னைக்கு நம்ம மனசுல இருந்த விஷயத்த சொன்னோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோமே, அந்த நாள் ஞாபகம் இருக்கா? ஒருத்தர் உயிர் ஆபத்துல இருந்தாலும் இன்னொருத்தர் தன்னோட உயிரை பணையம் வச்சு காப்பாத்துவோமே, அந்த நாட்கள் உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ செத்து பொழைச்சு மறுபடியும் என் வாழ்க்கையில வந்து அந்த நாள் ஞாபகம் இருக்கா? எல்லாத்தையும் மறந்ததுக்கு அப்புறமும் நான் உன்னை மறுபடியும் காதலிச்சேனே, அந்த நாள் ஞாபகம் இருக்கா? சொல்லு பிரக்யா, ஞாபகம் இருக்கா? எல்லாம் ஞாபகம் இருக்குங்க, நான் எதையும் மறக்கல. இது எல்லாம் ஞாபகம் இருக்குன்னா நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து கண்ட கனவையெல்லாம் நீ எப்படி மறந்த பிரக்யா? நீ எப்படி மறந்த? சொல்லு பிரக்யா. கோவமா இருந்தியா? பாட்டி மேல இருந்த பாசத்துல நான் உன்னை மறந்துட்டேன்னு நினைச்சு நீ என் மேல கோவமா இருந்தியா? உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன், என் வாழ்க்கையை விட்டு அனுப்பிட்டேன். 7 வருஷம் நீ என்னை விட்டு பிரிஞ்சு இருந்த. அதனால நீ என் வாழ்க்கையோட இணைஞ்ச ஒருத்தரை என் வாழ்க்கையில இருந்து பிரிக்கணும்னு நினைச்சியா? நீ எதுக்காக இப்படி பண்ண? ஏன் எதுக்காக மறைச்சு வச்சிருந்த? எதுக்காக நீ என்கிட்ட சொல்லல? எனக்கு தெரியணும். நான் என்ன சொல்லல? கியரா என்னோட மக தான் என்கிட்ட ஏன் சொல்லல? எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்த? கியரா என்னோட மக, என்னோட வாரிசு ஏன் என்கிட்ட சொல்லல? எனக்கு இப்போ தெரியணும். எதுக்காக மறைச்ச? பழி வாங்கவா செஞ்ச? என் மேல கோவமா இருந்தியா? என்கிட்ட சொல்லு. ஏ, நான் உன்னை என் வீட்டை விட்டு அனுப்பிட்டேன், என் வாழ்க்கையை விட்டு அனுப்பிட்டேங்கிறதுக்காக நீ என்ன பழி வாங்கிட்டல்ல?
நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்ட கனவு நிஜமாகும் போது எதுக்காக நீ என்கிட்ட சொல்லல? கேரா உன் கூடயே இருந்திருக்கலாம். ஆனா அவ உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பொண்ணுதான். அந்த விஷயத்த நீ எதுக்காக என்கிட்ட சொல்லல? அவ ஏன் வாரிசுன்னு ஏன் என்கிட்ட சொல்லல? பதில் சொல்லு. எனக்கு தெரிஞ்சாகணும். அபிக்யா, பாதி பேர் உன்னோடது, பாதி பேர் என்னோடது. நம்ம 2 பேரோட பேரையும் சேர்த்து இந்த பேர் வைக்கலாம்னு நினைச்சோம். நம்ம 2 பேரோட அன்பால உருவான நம்ம மக உனக்கு மட்டும் மக கிடையாது. அப்புறம் எதுக்காக நீ இப்படி பண்ண? நீ என்ன உயிருக்குயிர காதலிச்சல்ல? காதலிச்சியா இல்லையா? நானும் உன்னை எவ்வளவோ காதலிச்சேன். நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சேன் தெரியுமா? இந்த மாதிரி யாரும் யாரையும் காதலிச்சிருக்க மாட்டாங்க. தூங்கும் போது சாப்பிடும் போது எப்பவுமே உன்னை பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். வெறுப்போட எல்லை எந்த அளவுக்கு முடியுதோ அந்த எல்லையில இருந்து நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சேன். அப்படின்னா எந்த அளவுக்கு காதலிச்சிருப்பேன்னு யோசி. இசையில 7 ராகம் இருக்கும். ஆனா நான் உன்னை 8வது ராகமா மாத்தி என் மனசுக்குள்ளேயே இணைச்சு வச்சிருந்தேன். நான் எல்லா ஜென்மத்திலையும் உன் கூட இருப்பேன்னு நான் சும்மா வார்த்தைக்காக சத்தியம் பண்ணல. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நான் உன்னை கண்டிப்பா நான் உன்னை காதலிக்கணுங்கிறதுக்காக தான் சத்தியம் பண்ணேன். அடுத்த நிமிஷமே எனக்கு சாவு வந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சேன். உன்னோட காதல்ல எனக்கு பெரிய சந்தோஷம் கிடைச்சதுனால அந்த காதலுக்கு முன்னாடி என்னோட சாவு கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனா நீ என்னை ஏமாத்திட்ட. ஏமாத்திட்ட. இல்லங்க, நான் வந்து Don't touch me. என்ன தொடாத பிரக்யா. ஏமாத்துறத என்னால ஏத்துக்க முடியாது. ஏமாத்துறவங்கள நான் எந்த அளவுக்கு வெறுப்பேன்னு உனக்கே தெரியும். இருந்தாலும் நீ என்ன ஏமாத்திருக்க. எதுக்கு? உன்னை நான் வீட்டை விட்டு அனுப்பிட்டேங்கிறதுக்காகவா? நான் உன் மேல கோவப்பட்டேங்கிறதுக்காகவா? நீ என் மேல கோவத்தை காட்டியிருக்க வேண்டியதானே? எதுக்காக என் இதயத்தை உடைச்சிட்டு போனேன்? எதுக்காக என் மக கிட்ட இருந்து என்ன பிரிச்சு வச்ச? இதுக்கு பேசாம நான் ஒரேடியா செத்து போயிருக்கலாம். இப்படி நான் ஒவ்வொரு நிமிஷமும் சாக வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. எனக்கு இந்த நிமிஷம் கியரா தான் என்னோட மகன் தெரியும். ஆனா அவளுக்கு நான் தான் அவளோட அப்பான்னு தெரியவே தெரியாது. இந்த நிலைமை எனக்கு தேவையா? எதிரி வாழ்க்கையில கூட இப்படி ஒரு கஷ்டம் வரக்கூடாது பிரக்யா. நீ என்ன அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்க. இதுக்காகவா? எதுக்கு? எதுக்கு பிரக்யா இப்படி பண்ண? Mr. King. Miss Alia. இன்னைக்கு late? I was missing you. Excuse me? Well, missing is a wrong word. Actually, வீட்ல இருக்கிற எல்லா மெம்பரையும் பார்த்துட்டு முக்கியமான மெம்பரை பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கண்ணாடியை பார்த்திருக்கலாம்ல? கண்ணாடியா? அது என்னன்னா மிஸ்டர் கிங், நீங்க என்ன மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆலியா எப்பவுமே எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுவா. அவ கண்ணுல படலனா கண்ணாடி முன்னாடி போய் நின்னு உங்க ஃபேஸ பத்தி நீங்க பேசி இருக்கலாம், ரைட்? அவருடைய பேச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா நீ பேசுற முறை தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்கிட்ட நல்லா பேசணும்னு நானும் முயற்சி பண்றேன் தான், ஆனா பேசவே விட மாட்டேங்கிறியே. ஒருத்தங்க பக்கத்துல பாத்துக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்க தான் உண்மையிலேயே ரொம்ப லக்கியான பர்சன். பட் ஐ எம் சாரி, நீ லக்கியான பர்சன் கிடையாது. இவ்ளோ பெரிய வீடு இருக்கு, இவ்ளோ பெரிய ஃபேமிலி இருக்கு, ஆனா உன் மேல அக்கறையா இருக்க யாருமே இல்ல. ஆக்சுவலி நீங்க ரொம்ப லக்கியான மேன். ஐ மீன், என்ன பொறுத்த வரைக்கும் லக்கியானவங்க தான் சந்தோஷமா இருப்பாங்க. லக்கியானவங்க பக்கத்துல நல்லவங்களும் இருப்பாங்க. பட் என்ன மாதிரி ஆளுங்க உங்க பக்கத்துல இருக்கிறது நல்லது. ஆமா, இருக்க கூடாதுதான். பாத்தியா, இந்த வீட்ல நான் எங்க போனாலும் எப்பவுமே என் கண்ணு முன்னாடி நீ வந்துடுற. நீங்க லக்கியா இருக்கிறத நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறீங்களா?
நீங்க லக்கினா லக்கியாவே இருக்கிறதுக்கு கொஞ்சம் டவுன் டு எர்த் இருக்கணும் மிஸ்டர் கிங். வெயிட் a second. உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாதுல்ல? இல்ல இது வரைக்கும் நீங்க கேட்டது இல்லையா? பிரக்யா கிட்ட நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, பிரக்யா கிட்ட அவங்களோட பாஸ்ட பத்தி கேட்கணும். எனக்கு பிரக்யாவோட பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு தேவைப்படும் மிஸ்டர் கிங். ப்ளீஸ் என் கூட வாங்க. ஓ ஹோல்ட் ஆன். நான் ஒருத்தங்களுடைய ஹஸ்பண்ட் மேடம். உரிமையா கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு நான் உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. உங்க கேவலமான ஜோக் மாதிரி உங்க மேலேயே எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. தேங்க் காட் தப்பிச்சிட்டேன். ஐ மீன் எப்பவும் உன்கிட்ட ஜோக்ஸ் அடிக்க கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஜோக்ஸ் இருக்குல்ல, அது அதிகமா வந்துகிட்டே இருக்கு. வாட் டு டு? இப்ப நீங்க சிரிக்கிறீங்க, உண்மை தெரிஞ்ச கண்டிப்பா அழுவீங்க. பிரக்யாவோட பாஸ்ட் கேட்டு கஷ்டப்படுங்க. Okay, seriously, I'm not interested. சீரியஸ்லி நீங்க என் கூட வந்துதான் ஆகணும். Hey, ஒரு தடவை நான் சொல்றத கேட்டு. வேண்டாம் பிரக்யா, பொய்யான அக்கறையை காட்டாத. எனக்கு உன்னோட அக்கறை தேவையில்லை. ஒருவேளை உனக்கு என் மேல அக்கறை இருந்திருந்தா நீ என்கிட்ட பொய் சொல்லிருக்க மாட்ட, கியராவ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க மாட்டேன். நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன்? உங்ககிட்ட இருந்து நான் அவளை பிரிச்சிருவேன்னு நினைச்சியா? இல்ல, உன்ன மாதிரியே நானும் அவ கூட பாசமா தானே இருந்திருப்பேன். எப்பவுமே எனக்கு மட்டும் ஒரு மக இருந்திருந்தான்னா நான் அவளை உன்னை விட அன்பா பார்த்துப்பேன்னு நினைச்சேன். எனக்கு இந்த உண்மை தெரியாது, ஆனா உனக்கு தெரியும்ல. ஒரு நிமிஷம் கூட உனக்கு சொல்லணும்னு தோணலையா? கேராக்கு அவ அப்பா யாருன்னு சொல்லணும்னு தோணல? நீ என்னோட மனைவியா இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா கேராவோட அம்மா தானே நீ. ஒரு அம்மாவா இருந்து எப்படி நீ அவளை ஏமாத்தலாம்? நீ கேரா கிட்ட இருந்து எப்படி இந்த விஷயத்தை மறைச்ச? அவளோட ரியல் ஃபாதர் யாருன்னு ஏன் சொல்லல? இப்பதான் எனக்கு எல்லாம் ஞாபகம் வருது. எத்தனையோ தடவை எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, நான் உண்மையை கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனா ஒருவேளை என்னோட விதி நல்லா இருந்ததுன்னா நீ அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிருக்க மாட்டேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப துரதிருஷ்டமான அப்பாவா நான் என்ன நினைக்கிறேன். என் கண்ணு முன்னாடி இருக்கிற என்னோட மகளையே என் மகன்னு நான் சொல்ல முடியாத நிலைமை. நான் உங்ககிட்ட அப்படி என்ன கேட்டேன் பிரக்யா? கியாரா மாதிரி ஒரு மக தானே எனக்கு வேணும்னு கேட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் அவளை ஏர்போர்ட்ல பார்த்தப்பவே என்னோட பழைய கனவு நிறைவேறி என் கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு மக வேணுங்கிற கனவுல உயிரை கொடுத்து அதுக்கு அழகான உருவத்தை கொடுத்து என் கண்ணு முன்னாடி அவளை கொண்டு வந்து நிறுத்தின மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கும் போதெல்லாம் எப்பவுமே ஒருவேளை அவ ஏன் மகளா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. அவளை ஏன் பிரபா கிட்ட அடிக்கடி பிரக்யாக்கும் எனக்கும் ஒரு மக இருந்திருந்தா அவ இவ்வளவு மாதிரி இருந்திருப்பான்னு சொன்னேன். கேரா மேல எனக்கு பாசம் அதிகமாக ஆரம்பிச்சது. நான் அவகிட்டயே எத்தனையோ தடவை நீ என் மகளா மாறிடுன்னு சொல்லியிருக்கேன். ஃபேக்கா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஃபேக் டேடுன்னு கூப்பிட்டால. நான் என்ன நினைச்சேன்னா, நான் கேராவோட அம்மாவை பார்க்கும்போது நான் உங்ககிட்ட இல்ல, நான் நினைக்கல, நான் உங்க மகளை அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம்னு முடிவு பண்ணேன். நான் என்னோட மகளுக்காக என்னோட உரிமையை கேட்கணும்னு நினைச்சிருக்கேன். கேரளாக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன பண்ண சொல்லு. எனக்கு என்ன பண்றதுனே புரியலங்க. என்ன யோசிக்கிறதுனே தெரியலன்னா. எதுக்காக நீ என்கிட்ட உண்மையா சொல்லல? எனக்கு ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் விடுங்க. வலிக்குதுன்னு காரணம் சொல்லி நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. எந்த வலிய நீ இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கியோ அதை விட பல மடங்கு அதிகமான வலி எனக்கு இருக்கு. அதனால இன்னைக்கு என்னோட கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் வாங்காம விட மாட்டேன். நான் இந்த கேள்விகளை அபிஷேகா கேட்கல, கேராவோட அப்பாவா கேட்கிறேன்.